வணக்கம் மற்றும் நமஸ்கார். நான் டாக்டர் மாதவி வைஷ்யா, பாரத் ஹோமியோபதியிலிருந்து பேசுகிறேன். இன்று நான் உங்களுக்கெல்லாம் சொல்வதற்கு போகிறேன், சோரியாசிஸ் நோயாளிகளுக்காக எந்த 7 வீட்டு வைத்திய முறைகள் உள்ளன என்பதை, அவற்றை பின்பற்றுவதன் மூலம் அவர்களின் சோரியாசிஸ் அறிகுறிகளில் அதிக நிவாரணம் கிடைக்கலாம். மேலும் அவர்களின் சோரியாசிஸ் ஆரம்ப நிலையில் இருந்தால் அது முழுமையாக குணமாகவும் முடியும். முதலில் உங்கள் உணவு முறையில் கவனம் செலுத்துங்கள். உணவு முறைக்கு சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு மிகவும் முக்கியமான பங்கு உள்ளது. உங்கள் உணவில் எதிர் அழற்சி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உணவுகளை நிச்சயமாக சேர்க்கவும். எந்தெந்த எதிர் அழற்சி உணவுகள் சோரியாசிஸை மேம்படுத்த உதவுகின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால், இங்கே உள்ள ஐ பட்டனை கிளிக் செய்து இந்த தலைப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ள எங்கள் மற்ற வீடியோக்களையும் பார்க்கலாம். இரண்டாவது, நீங்கள் எப்போது குளிப்பீர்களோ அப்போது ஓட்ஸ் மாவு ஓட்மீல் பாத் கொண்டு குளிக்கவும். சிறிது வெதுவெதுப்பான நீரில் ஓட்ஸ் பவுடரை கலந்து குளிக்கவும். இதனால் உங்களுடைய அரிப்பு மற்றும் சிவப்பில் மிகவும் நிவாரணம் கிடைக்கும். நீங்கள் உங்கள் சோரியாசிஸ் பிளாஸ்களில் மஞ்சள் மற்றும் வேப்பிலை பேஸ்ட்டையும் பயன்படுத்தலாம். இந்த பேஸ்ட்டை உங்கள் பிளாஸ்களில் பூசி 20 முதல் 30 நிமிடங்கள் விடவும். அதற்கு பிறகு அதை கழுவி விடவும். குளித்த பிறகு நீங்கள் எப்போதும் ஒரு டிப் மாய்ஸ்சரைசரை உங்கள் தோலில் பயன்படுத்த வேண்டும். இதனால் உங்கள் தோலில் உள்ள ஈரப்பதம் பூட்டப்பட்டிருக்கும், உங்கள் தோல் ஈரமாக இருக்கும் மற்றும் சோரியாசிஸில் அதிகமான உலர்ச்சி மற்றும் உருண்ட தோல் உருவாகாது. நீங்கள் ஒரு சோரியாசிஸ் நோயாளி என்றால் உங்கள் வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். உங்களுக்கு மன அழுத்தம் குறைவாக இருக்க வேண்டும். அதற்காக குறைந்தது 5 முதல் 10 நிமிடங்கள் தியானம் செய்யவும் மற்றும் ஏதேனும் ஒரு ஏரோபிக் உடற்பயிற்சியை குறைந்தது 30 நிமிடங்கள் செய்யவும். இதில் நீங்கள் யோகா, நடைபயிற்சி, நடனம், ஏரோபிக்ஸ் ஆகிய அனைத்தையும் உங்கள் விருப்பப்படி சேர்க்கலாம். உங்கள் தூண்டுதல்களை ட்ரிகர்ஸ் கண்டறிந்து அவற்றிலிருந்து விலகி இருங்கள். ஒவ்வொரு நோயாளிக்கும் தூண்டுதல்கள் வெவ்வேறாக இருக்கலாம். யாருக்காவது மன அழுத்தம் ஒரு தூண்டுதலாக இருக்கலாம், யாருக்காவது பால் பொருட்கள், யாருக்காவது புளிப்பு உணவுகள், யாருக்காவது வானிலை மாற்றங்கள் கூட தூண்டுதலாக இருக்கலாம். அதை கண்டறிந்து அதிலிருந்து விலகி இருங்கள். நம்புகிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இவற்றை உங்கள் தினசரி வாழ்க்கையில் பின்பற்றுங்கள் மற்றும் உங்கள் அனுபவங்களை எங்களுக்கு கருத்து பகுதியில் தெரிவியுங்கள். இந்த வீட்டு வழி நிவாரணங்களை பின்பற்றியும் உங்கள் சோரியாசிஸ் அறிகுறிகளில் நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால், எனது கருத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான சிகிச்சையை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கிய சிகிச்சையில் நீங்கள் ஹோமியோபதி தேர்வு செய்தால் இது உங்கள் பிரச்சனையை, உங்கள் சோரியாசிஸை அடிப்படையில் முற்றிலும் நீக்க முடியும். மேலும் நீங்கள் நோயில்லாமல் இருக்க முடியும். நன்றி.